குடும்பத்திலே நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி. உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். வெட்கப்பட்டு போன அந்த தெருவிலே கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். சகல இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஆமென். உங்களை குறித்தும் இந்த மாதம் ஒரு சாட்சியை சொல்லுவார்கள். சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீ வாளாகாமல் நீ தலையாவாய், நீ கீழாகாமல் நீ மேலாவாய். கர்த்தரிடத்திலே ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் உங்களை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். மறுபடியும் நீங்கள் அவர்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். அவமானப்படுத்தி அனுப்பினவருக்கு முன்பாக நீங்கள் நிற்பீர்கள். உங்களை குறைவாய் பார்த்தவர்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். அப்ப சாதாரணமானவர்களாய் நிற்க மாட்டீர்கள். ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை பல மடங்கு மேன்மைப்படுத்தி, கைகளை நீங்கள் தட்டி கொண்டிருக்கும் போதே, இந்த வசனம் மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. தகப்பனே, அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். ஆமென்.